தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 15,000 கோடி ரூபாய் மெகா ப்ராஜெக்ட் அப்படியே ஆந்திராவுக்கு பறந்து போயிருச்சு. 7,500 தமிழ் இளைஞர்களோட வேலைவாய்ப்பும் காலி. இதுக்கு தற்பொழுதுள்ள அரசுதான் காரணம். வணக்கம் மக்களே. நம்ம தமிழ்நாட்டோட நெருப்பு என்று சொல்லக்கூடிய ஒசூர் இண்டஸ்ட்ரியல் ஹாப்போவுக்கு வர வேண்டிய மிக முக்கியமான இந்தியாவின் 5வது ஜெனரேஷன் போர் விமான தயாரிப்பு திட்டமான AMCA அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட் ஃப்ளைட் டெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் இப்போ அதிகாரப்பூர்வமா ஆந்திர மாநிலம் புட்டபர்த்திக்கு போயிருக்கு. மே 15, 2026 அன்னைக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவும் இதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. 15,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டை விட்டு போனது இப்போ பெரிய அரசியல் புயலை கிளப்பியுள்ளது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த ப்ராஜெக்டை ஓசூருக்கு கொண்டு வர்றதுக்காக கடந்த 3 வருஷமா முந்தைய திமுக அரசு பயங்கரமான கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அப்போதைய தொழில்துறை அமைச்சர் DRP ராஜா இந்த திட்டத்துக்காக DRTO கூட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு. ஓசூர்ல அமையவிருக்கும் புதிய ஏர்போர்ட் பக்கத்திலே இந்த பாதுகாப்புத்துறை மையத்துக்காக 100 ஏக்கர் நிலத்தை இலவசமா தர்றோம்னு தமிழ்நாடு அரசு ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆந்திராவில் வெறும் 2.1 கிலோமீட்டர் ரன்வே தான் இருக்கு. அதை அவங்க பெருசு பண்ணணும். ஆனா நம்ம ஓசூர்ல 3.5 கிலோமீட்டர் நீளமுள்ள உலகத்தரம் வாய்ந்த ரன்வே கொடுக்கவும் தமிழ்நாடு தயாராயிருந்தது. பெங்களூர்ல இருக்கிற மெயின் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ATA தலைமையிடத்துக்கு ஓசூர் வெறும் 40 கிலோமீட்டர் தூரம்தான். இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் இருந்தும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டை விட்டு கை நழுவி போயிருக்கு. இப்போ மக்களோட கேள்வியெல்லாம் என்னன்னா, தமிழ்நாட்டுல இப்போதான் புதிய அரசாங்கம், அதாவது DVK தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பேற்று சில வாரங்களே ஆகுது. முதல்வர் விஜய் அவர்களுக்கு இது மிகப்பெரிய முதல் சவாலா பார்க்கப்படுது. திமுக தரப்புல இருந்து நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ப்ராஜெக்ட புதிய அரசு கோட்டை விட்டுடுச்சுன்னு விமர்சனம் பண்றாங்க. காரணம் எதுவாக இருந்தாலும் நஷ்டம் என்னவோ நம்ம தமிழ்நாட்டுக்கு தான். 15,000 கோடி முதலீடும் போச்சு. 7,500 உயர்தர தொழில்நுட்ப வேலைவாய்ப்புகளும் போச்சு. நிதித்துறையில வெள்ளை அறிக்கை விடுறதைப் போல நம்ம தொழில்துறையிலும் ஒரு வெள்ளை அறிக்கை விடணும். அப்பதான் திமுக அரசு எந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுச்சு, இப்போ இருக்கிற தவேக அரசு இதை தடுக்க என்ன பண்ணுச்சு, மத்திய அரசு ஏன் தமிழ்நாட்டை புறக்கணிச்சு ஆந்திராவுக்கு கொடுத்ததுன்னு மக்களுக்கு தெளிவா தெரியும். நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களோட வேலைவாய்ப்பு அடுத்த மாநிலத்துக்கு போறத நீங்க எப்படி பார்க்கறீங்க? இதுக்கு யாரு காரணம்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்களைப் போன்றே மற்றவர்களுக்கும் இந்த தகவல் சென்றடைய ஷேர் செய்யுங்கள். அரசியல் மற்றும் கொள்கை சார்ந்த இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து காண இப்போதே சொல் அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.